Hello everyone, I am Arigan from Government Omduran Medical College, second year. I studied Spiro in 22 to 23 batch. I cracked the NEET in 23. I want to thank MD sir for taking caring of us, motivating us and guiding us, and Spiro faculties too. They are very friendly. இப்போ கெமிஸ்ட்ரியெல்லாம் எனக்கு அந்தளவு வராது. அவங்க கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்ஸ் வந்து இப்போ ஈஸியாக கான்செப்ட் சொல்லி தந்து சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஈஸியாக சால்வ் பண்ண சொல்லி தந்து ஈஸியாக சொல்லி தந்தாங்க. அது வந்து என்னை நீட் கிராக் பண்ண ஒரு ரீசனாக சொல்லலாம். இப்போ எம்டி சாரோட ஷெட்யூல் அவர் மேக்ஸிமம் ஹவர்ஸ் ஸ்டடிக்கு தந்தார், மினிமம் ஹவர்ஸ் ஸ்லீப்புக்கு தந்தார். அதுக்கப்புறம் அதுவும் ஒரு ரீசனாக சொல்லலாம். அப்புறம் ஒரு பஞ்ச் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் அண்ட் டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாரு. அதை நான் டெய்லி சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுவும் ஒரு ரீசனாக சொல்லலாம். அப்புறம் டெய்லி டெஸ்ட் எப்பயுமே இருக்கும். வீக் சண்டேல மட்டும் இருக்காது, டெய்லியும் இருக்கும். அது சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கே தெரியும் டெய்லி சால்வ் பண்ணும்போது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்டி சார் வந்து இண்டிவிஜுவலா கேர் எடுத்து பார்த்துப்பாரு ஒருத்தரையும். இவன் எவ்வளோ படிப்பான், இவன் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணலாம், இவனை எவ்வளோ மோட்டிவேட் பண்ணி இவனை எவ்வளோ கொண்டு வரலாம் அப்படின்னு அவருக்கு ஒருத்தரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் ஈஸியாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளேயிங் ஹவர்ஸ் வந்து 1 ஹவர் இருக்கும். அப்புறம் வீக் டேஸில் மூவிஸ் இருக்கும். ஒன்ஸ் அகேன் ஐ வாண்ட் டு தேங்க் எம்டி சார் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் த அப்கமிங் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். தேங்க் யூ.